ஒரு ஊர்ல கடவுள் நம்பிக்கை மிகுந்த அறிவாளி ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது 2 காலும் இல்லாத ஒரு நரிய பார்த்தான். அட! இந்த நரி நல்லா கொழு கொழுன்னு இருக்கே! இது எப்படி சாப்பிடும் மத்த மிருகங்கள வேட்டையாடி? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு புலி ஒண்ணு பெரிய மான வேட்டையாடி இழுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த புலி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்த அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனத பார்த்த நரி மீதமுள்ள மானோட இறைச்சிய நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுச்சு. இத பார்த்த இளைஞன், அட! இந்த 2 காலும் இல்லாத நரிக்கு எப்படி இந்த கடவுள் அதோட இடத்துக்கே வந்து சாப்பாடு கொடுக்கிறாரு? நாம வேற மிகுந்த கடவுள் பக்தி உடையவன். நம்மள கடவுள் விட்டுடுவாரா என்ன? அதுக்கப்புறம் அவன் எந்த வேலைக்கும் போகாம வீட்டிலேயே கதவ சாத்திக்கிட்டு கடவுள கும்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். 2 நாள் ஆச்சு. அவனுக்கு எந்த சாப்பாடும் கடவுள் குடுக்கல. அட கடவுளே! என்னால பசி தாங்க முடியல. இன்னுமா என்னோட பக்தியில உனக்கு சந்தேகம்? 2 காலும் இல்லாத ஒரு நரிக்கே அதோட இடத்துக்கே போய் உணவு குடுக்குற. எனக்கு ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டுக்கிற? அப்படின்னு அவன் புலம்புனான். கடவுள் உடனே அவன் முன்னாடி வந்து, அட முட்டாளே! நீ பாடம் கற்க வேண்டியது நரியிடம் இல்லடா, அந்த புலியிடம். அந்த புலி மாதிரி நீ உழைச்சு சாப்பிடு. மிச்சத்த இல்லாதவங்களுக்கும், முடியாதவங்களுக்கும் தானமா குடு. அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. நாம யார ரோல் மாடலா எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள தொடர்ந்து கேட்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.